Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, நம்மளோட 50 days live weight loss challenge ல எனக்கு day 15 ஓட வீடியோ. Day 15 அன்னைக்கு என்னோட weight பாத்தீங்கன்னா 79.500 இருக்கேன். இப்போ வந்து என்னோட periods அதனால தான் கொஞ்சம் கடகடன் weight குறையுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் போக போக எப்படின்ட்டு. weight செக் பண்ணி முடிச்சிட்டு எழும்பி போய் ஒரு கப் தண்ணி குடிச்சிருந்தேன். அதுக்கு அப்புறமா இன்னைக்கு ஒரு black tea தான் குடிச்சிருந்தேன். இனிப்பா ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சு. அதனால என்ன பண்ணிட்டேன்னா black tea ல கொஞ்சமா நாட்டு சக்கரை போட்டு black tea எடுத்துறேன். அதனால டீ என்னை காலையில அவாய்ட் பண்ணியிருந்தேன். அடுத்ததான் வந்து குழம்பு பொரியல் எல்லாம் ரெடி பண்ணணும் இல்லையா, காலையில் வெண்டைக்காய் பொரியல் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்காக கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடுகு கருவேப்பிலை தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவும் அப்புறம் வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த வெண்டைக்காய் வந்து விழுவிழுப்பாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்களே, எவ்வளோ என்ன பண்ணாலும் வலுவழுப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் முன்னாடியே கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெண்டைக்காவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு க்ளோத் வச்சு நல்லா தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வெண்டைக்காவை கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. மறுநாள் எடுத்து பொரியல் வச்சிங்கன்னா பெருசாக அந்த வலுவழுப்பு தெரியாது. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வெண்டைக்காவை நல்லா வதக்கிக்கிறேன். வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் நல்லா மொறுமொறுப்பாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. கொஞ்சம் ஹை ஸ்பீடில் வச்சு வதக்கிக்கோங்க. இது டக்குன்னு வேகிற காய் தான், அதனால் நீங்கள் லோ ஃப்ளேமில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் பக்கத்திலே நிற்கணும். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கினாலே அந்த வலுவழுப்பு இல்லாமல் வரும். வதக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், இந்த ரெண்டும் தான் நான் வெண்டைக்காய் பொரியலில் சேர்த்துக்கிறது. அதை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவேன். வதக்கிட்டு அடுத்ததாக துருவி வச்சுருக்க தேங்காய். இந்த வெண்டைக்காவை பொறுத்த வரைக்கும் தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பொரியல் வந்து ஹஸ்பண்ட் அப்புறம் எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இப்போ துருவி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான தேங்காய்னா இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம ஒரு நாள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய்னா அந்த டேஸ்ட்டு கிடைக்க மாட்டேங்குது. அவ்வளோதான். இப்போ துருவி வச்சுருந்த தேங்காவை போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அது நல்லா மிக்ஸ் ஆகி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா போதும். தேங்காய் வந்து வேக வேண்டாம், அந்த நல்ல மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி வந்தால் போதும். வெண்டைக்காய் வதக்கிறப்போ மூடி போட்டு வதக்காதீங்க. மூடி போட்டு வதக்கிங்கன்னா அதுலேருந்து அந்த ஆவியில் வர தண்ணியெல்லாம் சேர்த்து அந்த வளவளப்பு ரொம்ப அதிகமாகிட்டே போகும். அவ்வளோதான், பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக கொஞ்சம் வெறுங்கறி செய்யலான்னு நினச்சேன். அதுக்காக கடாய் அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் சேர்த்து கடுகு கருவேப்பிலை தாளிச்சிட்டு வெறுங்கறிக்கு தேங்காய் வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். துருவின தேங்காய், அப்புறம் ஜீரகம், அது கூட இஞ்சி, கொஞ்சம் பெரிய சைஸில் இஞ்சி போட்டுப்பேன். இஞ்சி, 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம், அவ்வளோ போட்டுட்டு அது கூடவே மிளகாத்தூள், இவ்வளோ மட்டும்தான் போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ தாளித்து வச்சுருக்கிறதுல நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய், இது கூடவே புளியும் சேர்த்து நான் அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். புளி சேர்த்து அரைக்கலைன்னா அடுத்ததான் வந்து புளி கரைசல் நம்ம சேர்த்துக்க வேண்டியதாக இருக்கும். நான் அரைக்கிறப்பவே புளியை சேர்த்து அரைச்சி எடுத்துப்பேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு இது கொதித்து அப்படியே பொங்கி வரணும். அவ்வளோதான். கொதிச்சு அந்த ரசம் எல்லாம் நம்ம இது பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு 2-3 முறை கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டால் போதும். வெறுங்கறி சிம்பிளாக நாங்கள் செஞ்சு முடிக்கிறதுங்க. இது பொதுவாகவே வீட்டில் அடிக்கடி ஒரு வாரத்தில் 2 நாளாச்சும் இருக்கும். அதுக்கு காரணம் வந்து வெறுங்கறி சிம்பிளாக செஞ்சு முடிக்கலாம், சோறு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த தேங்காய் ரெடி பண்ணுற வீடியோ வேணும்னா கேளுங்க, நான் அப்புறமா ஷேர் பண்ணுறேன். சொன்னால் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினச்சி அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். இல்லை உங்களுக்கு புரியலைன்னா சொல்லுங்கள். போதும், அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட வெறுங்கறியும் ரெடி ஆகிடுச்சு. சொன்ன மாதிரியே காலையில் ஒரு பிளாக் டீ மட்டும் எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்தேன், அதுக்கப்புறமா தான் பிளாக் டீ எடுத்தேன். அது முடிச்சுட்டு வந்து காலை உணவுக்காக இன்றைக்கி நேற்று வச்சால கொஞ்சம் சிக்கன் குழம்பு மிச்சம் இருந்துச்சு. அந்த சிக்கன் குழம்பு வச்சு தோசை சாப்பிட்ருந்தேன். சிக்கன் ஷாலோ ஃப்ரை பண்ணதும் இருந்துச்சு, அது வச்சு நான் தோசை சாப்பிட்ருந்தேன். நேற்றையோட தான் அதை சூடு பண்ணி இன்றைக்கி எடுத்திருந்தேன். ஒரே ஒரு தோசை மட்டும் சாப்பிட்ருந்தேன். பீரியட்ஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் இன்றைக்கி எக்ஸசைஸும் பண்ணலைனா. அடுத்ததாக கொஞ்சம் மசாலா குக்கீஸ் ஆர்டர் இருந்துச்சு, டயட்டுக்காக செஞ்சது தான், டயட் குக்கீஸு. அந்த ஆர்டரை ஃபினிஷ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து விட்டுருந்தேன். பக்கத்துலேயே ஒருத்தங்க கேட்டது தான், ரெடி பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன். இதோட ரேட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 300 கிராம் 350 ரூபா வருங்க. டெய்லி ஒரு பீஸ் நம்ம எடுக்கலாம். அது டயட்டில் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத அந்த குக்கீஸ் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். அந்த மாதிரி எடுத்தால் போதும். லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் கூட்டும் அந்த மீன் குழம்பு வச்சுருந்தேன். அந்த மீன் குழம்பும் அப்புறம் வந்து தோசையும் எடுத்திருந்தேன், 2 தோசையும். டின்னருக்கு கொஞ்சம் உப்புமா மட்டும் எடுத்திருந்தேன். இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருந்தேன், அதனால தான் இன்றைக்கி 3 வேளையும் சாப்பாடு எடுத்திருந்தேன். அடுத்ததாக வந்து நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படுது அப்படிங்கிறனால ரொம்ப பசி எல்லாமே இருந்துச்சு, அதனால் இதை எடுத்திருந்தேன். எக்ஸசைஸும் இன்றைக்கி பண்ணலை. இன்றைக்கி டே எப்படி தான் போச்சு, நாளைக்கு எப்படி வெயிட் லாஸ் ஆகுது அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்.